பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு தமிழ்நாட்டில் 28 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டியிருக்கு. அது உடனடியாக நடத்த வலியுறுத்தி இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை கூட்டியிருக்கோம். தன்னாட்சி, அறப்போர் இயக்கம், வாய்ஸ் ஆஃப் பீப்புள், இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிராஸ் ரூட்ஸ் கவர்னன்ஸ் IGG, அப்புறம் தோழன் ஆகிய 5 அமைப்புகள் சேர்ந்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துகிறோம். இப்போ என்ன சூழல் தமிழ்நாட்டில் நிலவுது அப்படின்னா, 2019 டிசம்பரில் எலெக்ஷன் நடந்த 27 மாவட்டங்கள், அதில் நாகப்பட்டினம் மாவட்டத்திலேருந்து மயிலாடுதுறை மாவட்டம் தனியாக பிரிக்கப்பட்டிருக்கு 2020. ஸோ மொத்தமாக 28 மாவட்டங்களில் 91,975 உள்ளாட்சி உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் வரக்கூடிய 5/1/2025 அன்று முடியுது. ஸோ உடனடியாக இது தேர்தல் நடத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி உங்களை சந்திக்கிறோம். இந்த தேர்தல் நடத்த வேண்டிய அவசியம் என்ன, சட்டம் என்ன சொல்லுது, இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது, வெவ்வேறு உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் இது குறித்து என்ன பேசுது, வார்டு மறுவரையறை பண்ண தேர்தல் தள்ளி போகலாமா, இந்த மாதிரியான விஷயங்கள் பேச போகிறோம். அதே போல் இது ஒரு பக்கம் சட்ட நிலைப்பாடு இருந்தாலும் கள அளவில் தேர்தல் நடக்கலை அப்படின்னா மக்கள் எந்த அளவுக்கு சிரமத்துக்கு உட்படுவாங்க, இதில் சிவில் சமூகத்துடைய பொறுப்பு என்ன, அரசியல் கட்சிகளுடைய பொறுப்பு என்ன, இதெல்லாம் கொஞ்சம் சுருக்கமாகவும் அழுத்தமாகவும் பேசுகிற மாதிரி யோசிச்சிருக்கோம். இப்போ ரொம்ப சுருக்கமான ஒரு அறிமுகம் மட்டும் நான் சொல்கிறேன், அடுத்தடுத்து தோழர்கள் பேசுவாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் 91,975 ஊரக உள்ளாட்சி உறுப்பினர்கள், அதில் 515 மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள், 5090 ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர்கள், 9624 கிராம ஊராட்சி தலைவர்கள், 76,746 கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர்களுக்கான பதவிக்காலம் 5/1/2025 முடியுது. இப்போ இதில் இந்த எலெக்ஷன் இது வரைக்கும் கடந்த 2019 எலெக்ஷன் நடத்த வேண்டிய சூழலில் டிசம்பர் முதல் வாரத்தில் பொது அறிவிப்பு மாநில தேர்தல் ஆணையம் வெளியிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இது வரைக்கும் மாநில தேர்தல் ஆணையம் எந்த விதமான பொது அறிவிப்பையும் வெளியிடவில்லை. வணக்கம். ஒரே நாடு ஒரே தேர்தல் எந்த அளவுக்கு அபத்தமோ ஆபத்தோ, அதே போல் உள்ளாட்சிகளுக்கான, அதுவும் உள்ளாட்சிகளுக்கான தேர்தலை நடத்தாமல் இருக்கிறதும் அதை கண்டுக்காமல் இருக்கிறதும் அந்த அளவுக்கான அபத்தமும் இருக்குது. அதனால தான் இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்தணும்னு கேட்குறோம். ஒரு சில நாளுக்கு முன்னால் திமுக என்ன சொன்னாங்கன்னா, 200 தொகுதிகள் எங்கள் இலக்கு, அடுத்து அதிமுகவும் 200 தொகுதி ஜெயிக்கிறதா இருந்தால் அது அதிமுகவாக தான் இருக்குன்றாங்க. ஒரு சட்டமன்றத்துக்கு வெறும் 234 நபர்களை கொண்டு வர்றதுக்கான ஒரு சட்டமன்றத்தை இலக்க பார்க்கக்கூடியவங்க இன்றைக்கி 9,624 சட்டமன்றங்கள். இது ஒவ்வொன்றும் அந்த பகுதியோட சட்டமன்றம். அந்த சட்டமன்றத்துக்கு ஏன் திமுகவோ அதிமுகவோ பிஜேபியோ காங்கிரஸோ நாம் தமிழரோ டிவிகேவோ எந்த கட்சியும் குரல் கொடுக்கல? அப்போது இங்கே தன்னுடைய கட்சிக்காரவங்களுக்கு ஒரு பக்கம் துரோகம் பண்ணுறாங்க. அதாவது யாரும் அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாது, அதிகார பரவல் நடந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு இலக்கில் தான் திமுக செயல்படுதா, இல்லை இது குறித்தான அலட்சிய போக்கு அதிமுகவில் கடந்த ஆண்டுகளில் பார்த்தோம். கடந்த 3 ஆண்டுகளில் மாவட்டங்களை உருவாக்குறதுக்காக வார்டு வரையறைன்ற காலகட்டத்தில் ஏறக்குறைய 3-4 ஆண்டுகள் நம்ம லோக்கல் பாடி கவர்னன்ஸ் இல்லாமல் அங்கே பிரச்சனைகளையும் சந்தித்தோம். இன்னொரு பக்கம் சமீபத்தில் இதுவரைக்கும் தலைமை தேர்தல் ஆணையர், தமிழ்நாடு தலைமை தேர்தல் ஆணையரை பார்க்குறோம், இன்னொரு பக்கம் CM2 அவங்கள பார்க்குறோம், அந்த ரூரல் டெவலப்மெண்ட் ககன்தீப் சிங் பேடி அவங்களுக்கும் தகவலை கொடுக்குறோம். ஆனால் தமிழ்நாடு அரசு ஒரு சின்ன அக்கறை கூட இந்த கிராமப்புற மக்களுக்கு, ஊராட்சி ஒன்றியங்களுக்கான தேர்தலுக்கு, உள்ளாட்சிகளுக்கான தேர்தலுக்கு ஜனநாயகத்தின் மீது அக்கறையே இல்லாத அங்கே தெரியுது. அலட்சிய போக்கூட அங்கே பதிலளிக்கப்படுதுன்றதை பார்க்குறோம். அப்போது இதை குறித்து தமிழ்நாடு அரசு வெளிப்படையாக இந்த நேரத்துக்கு அறிவிச்சிருக்கணும். கடந்த ஆகஸ்ட்டில் கூட தருமபுரியில், கள்ளக்குறிச்சியில், சேலத்தில் விடுபட்டு போன உள்ளாட்சி தேர்தல்கள் நடந்தது. நம்ம ஜோதி நிர்மலா சாமி IAS பொறுப்புக்கு மார்ச் மாதத்தில் ஏறக்குறைய 8-9 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் இதுக்கான சின்ன முகாந்திரங்கள் கூட அவங்க செய்யலை அப்படின்னா அப்போ ஜனநாயக ரீதியான பரவல் இங்கே உள்ளார இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? ஆளுங்கட்சியுடைய
துணை விங்காக இந்த தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் செயல்படுதா? எந்த அறிவிப்பாவது இது வரைக்கும் வந்திருக்கணும்ல. அப்போது இதெல்லாம் நம்ம கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்குது. ஏன் ஊரக உள்ளாட்சி ரொம்ப முக்கியம் அப்படின்னா, அது ஏற்கனவே சொன்னது போல தான் 12,524 சட்டமன்றங்கள் தமிழ்நாட்டில். ஒரு சட்டமன்றம் இல்லை, ஒவ்வொரு பஞ்சாயத்தும் சட்டமன்றம். அந்த மக்களுக்கு என்ன வேணும்னு அவங்க தான் அங்கே முடிவு பண்ண முடியும். நீங்கள் எங்கேயோ உட்காந்து கோட்டையில் உட்காந்துட்டு அந்த மக்களோட தலையெழுத்தை மாற்ற நினைக்கிறது அதிகார பரவலுக்கு எதிரானது. அதிகார பரவலை பேசக்கூடிய இல்லை மேடைகள் தோறும் உறக்கக்கூடிய திமுக அரசு ஏன் இதை பற்றினா எந்த அறிவிப்பையும் வெளியிடலை. அங்கே பக்கம் ஒன்றிய அரசினுடைய ஒரே நாடு ஒரே தேர்தல் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை எதிர்க்கிறோம். ஆனால் இங்கே அதிகாரத்தை நம்ம பிரித்து கொடுக்க மாட்டோம் அப்படின்றது என்ன விதமான மனநிலை? உடனடியாக தமிழ்நாடு அரசு ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான அறிவிப்பை முறையாக வெளியிடணும், உடனடியாக நடத்தணும் அப்படின்றது நம்ம கோரிக்கையாக இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நந்தகுமார். நான் தன்னாட்சியில் துணைத் தலைவராக இருக்கிறேன். நம்ம இங்கே நம் பத்திரிகையாளரை சந்திக்கிற அனைத்து சமூக அமைப்புகளும் இந்த தேர்தல் சமயத்தில் மட்டுமல்ல, தொடர்ந்து நகர்ப்புற ஊரக உள்ளாட்சிகளை வலுப்படுத்துகிற பணிகளில் இருக்கிறோம். அதில் மிக முக்கியமான ஒரு காலகட்டம் நடைபெற வேண்டிய ஊரக உள்ளாட்சி தேர்தலை தமிழ்நாடு அரசு திட்டமிட்டு புறக்கணிக்குது அப்படின்றத உங்கள் மூலமாக பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் நம்ம சந்திப்பு இருக்குது. இப்போ பல பேர் யோசிக்கலாம், இந்த தேர்தல் எந்த அளவுக்கு முக்கியம். ஒன்று, சட்ட ரீதியாக பார்க்கும்போது அது வலுவாக கான்ஸ்டியூஷன் சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி எப்படி நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்கள் நடத்தப்படுமோ அது மாதிரி தடையின்றி உள்ளாட்சி தேர்தல்களும் நடக்கணும் அப்படின்றது கான்ஸ்டியூஷனில் இருக்குது. பல உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற உத்தரவுகள் அது தெளிவாக இருக்குது. நிறையா கிராம சபை கூட்டங்கள் நடந்திருக்கு. பரந்தூரோட கிராம சபை கூட்டத்தை நீங்கள் கவனிச்சிருக்க முடியும். 10வது முறையாக கிராம சபையில் எங்கள் குளங்களையும் ஏரிகளையும் விளைநிலங்களையும் காப்பாற்றுங்கள் என்று சொல்லி எங்களுக்கு திட்ட வேண்டாம்னு சொல்லி பரந்தூரில் இந்த முறை 10வது முறையாக கிராம சபை தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. அரிட்டாப்பட்டியிலும் இந்த முறை கிராம சபையில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. சின்ன சின்ன சுற்றுச்சூழல் பிரச்சனைக்கு மக்கள் போய் பேசி தங்கள் உரிமைகளை ஜனநாயக ரீதியாக பதிவு செய்கிற இடமாக எது இருக்குது அப்படின்னா அரசமைப்பு கொடுத்துருக்கிற கிராம சபை அதிகாரங்கள் இருக்குது. அதை நடைமுறைப்படுத்துறது, அதுக்கு மேலே நடக்கிறது எல்லாமே வேறு இருக்கலாம். ஆனால் என் உரிமையை பேசுவதற்கான இடமும் இல்லாமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு அச்சத்தில் மக்களை வைக்கிற அரசாக தமிழ்நாடு இருக்கக்கூடாது. அதை நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் இன்றைக்கி நம்ம உங்களை சந்திக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரை நமக்கு இந்த உள்ளாட்சி தேர்தல் நடத்த வேண்டும், உள்ளாட்சி அதிகாரங்கள், கிராம சபை, இது எல்லாமே எங்கேருந்து வந்திருக்குன்னா அரசியல் சாசனத்திலேருந்து வந்திருக்கு. நம்மளுடைய அரசியல் சாசனத்தில் ஆரம்பிப்பதே உங்கள் எல்லாருக்கும் தெரியும். We the people of India having solemnly resolved to constitute into a sovereign, secular, socialist, democratic republic. மக்களாகிய நாம் இந்த அதிகாரங்களை இந்த கான்ஸ்டியூஷன் வழியாக இங்கே இருக்கக்கூடிய பொது ஊழியர்களாக இருக்கட்டும், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும், இவர்கள் அனைவருக்கும் மக்களாகிய நாம் தான் இந்த அதிகாரத்தை கொடுத்துருக்குறோம். அந்த கான்ஸ்டிடியூஷனில் 73வது அமெண்ட்மெண்ட்டாக வரக்கூடியது தான் இந்த உள்ளாட்சி தேர்தல் சம்பந்தமான. எதற்கு? ஒவ்வொரு கிராமமும் ஒரு யூனிட் ஆஃப் செல்ஃப் கவர்மெண்ட்டாக இருக்கணும், அவர்கள் சுய ஆட்சி செய்யக்கூடிய அளவில் ஒவ்வொரு கிராமமும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் தான் நம்ம கிராம சபையை உருவாக்கியிருக்கிறோம். அதில் தான் நம்ம பஞ்சாயத்து தலைவர்கள்லேருந்து ஆரம்பித்து இந்த 3 tier சிஸ்டம் முழுக்க நம்ம உருவாக்கியிருக்கோம். அப்போ அந்த 73rd அமெண்ட்மெண்ட்டில் நம்ம கான்ஸ்டியூஷனில் மக்களாகிய நாம் இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் மூலமாகவோ இல்லை மற்ற வழிகள் மூலமாகவோ நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு செக்ஷன், நம்ம அந்த அமெண்ட்மெண்ட்டோடைய செக்ஷன் 243E நான் உங்களுக்கு படித்து காமிக்க விரும்புகிறேன். இது நம்ம அரசியல் சாசனத்தில் இருப்பது. An election to constitute a panchayat shall be completed before the expiry of its duration specified in clause 1. Clear? An election to constitute a panchayat. So எப்போ தேர்தல் நடத்தணும் பஞ்சாயத்தில் அப்படின்னா before the expiry of its duration as specified in clause 1. Clause 1ங்கிறது என்னன்னா, every panchayat unless sooner dissolved under any law for the time being in force shall continue to be there for 5 years. So 5 வருடத்திற்கு ஒரு பஞ்சாயத்து என்பது இருக்கும். அந்த 5 வருடம் முடிவடையும் காலத்திற்கு முன்பாகவே
தேர்தல் என்பது நடத்தியாக வேண்டும் என்பது அரசியல் சாசனத்தின் மூலமாக மக்களாகிய நாம் இந்த அரசுக்கும் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கும் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம்.